என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 15ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு கனிகளும் கிரியைகளும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபேசியர் 5வது அதிகாரம் முதல் 17 வசனங்கள். கனிகளும் கிரியைகளும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:11. கனி என்றால் ஆவியின் கனியே. ஆவியின் கனி எனப்படுவது நல்ல பண்புகளையே, அதாவது அன்பு, நீடிய பொறுமை போன்ற நற்பண்புகளையே குறிக்கின்றன. ஆனால் யோவான் பிரசங்கிக்கையில் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கிரியைகளையே கனிகள் என்று கூறுகிறார். பவுலடிகளாரும் கொலோசேயரில் சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். கொலோசேயர் 1:10. எபேசியருக்கு எழுதும்போது அந்தகார கிரியைகளை, அதாவது பயனற்ற இருளின் செயல்கள், கனியற்றவை என்று கூறி அவற்றை கடிந்து கொள்ளும்படி அறிவுறுத்துகிறார். எனவே கனிகள் எனப்படுவது நற்பண்புகள், நற்கிரியைகள் என்பதை அறிகிறோம். நம் பண்புகள் கிரியைகளின் மூலமே வெளிப்படும். தேவன் நம்மிடத்தில் கனி உண்டா என்று பார்க்கும்போது நம் பண்புகளையும் செயல்களையும் நோக்குவார். எனவே நமது கிரியைகள் வெளிச்சத்தின் கிரியைகளாய் தேவனை மாட்சிமைப்படுத்துவனவாய் இருப்பதே அவசியம். 128ஆம் சங்கீதத்தில் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவி மட்டுமல்ல, கணவனும் கூடத்தான் கனி தரும் வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் கனிகளை அதிகமாய் எதிர்பார்க்கிறார். கனிகளே நம்முடைய நித்தியத்தை நிச்சயிப்பவை. கிறிஸ்து என்னும் திராட்சை செடியில் கொடிகளாகிய நாம் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்தால் பிதா மகிமைப்படுவார். நாம் கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருப்போம். யோவான் 15வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. மனதில் கனிவு இருந்தால் வாழ்க்கையில் கனிகள் கனியும். மனதில் கனிவு இருந்தால் வாழ்க்கையில் கனிகள் கனியும். ஜெபம். பிதாவே, திராட்சை செடியாகிய இயேசுவை சார்ந்து கனி தரும் வாழ்க்கை வாழ அருள் செய்யும். ஆமேன்.